ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் அவல் இருந்தால் போதுங்க. வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பிங்க. அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை, பாகு காய்ச்ச வேண்டியது இல்லைங்க. வெறும் 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். சிம்பிளாக நினச்ச உடனே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானது 1 கப் அளவுக்கு அவல், வெள்ளை அவல், சிகப்பவல், எந்த அவலில் வேணாலும் செய்யலாம். அவல் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே வறுத்துக்கங்க. அவல் நல்லா வறுபட்டு இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. பாருங்கள், அவல் நல்லாவே வறுபட்டுருது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறி வரட்டும். இப்போ அதே வானலில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஊற்றிக்கங்க. காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நீங்கள் 3 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்ல பாலை காய்ச்சிக்கங்க. இப்போ 1/2 கப் பால் பவுடரை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் விஸ்கால கலந்திங்கன்னா ஈஸியாக கலந்து வரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. 1 கப் அவல் எடுத்தோம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பாலும் 1/2 கப் பால் பவுடரும் சேர்த்துருக்கேன். அதே நீங்கள் கிட்ட பால் பவுட்ரு இல்லாட்டி 3 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் பாலை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்கானதும் அவல் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச அவல் நல்லா ஆறி எடுத்துங்க. அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்க. இப்போ இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. கூடுதல் சுவையோடு ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ முந்திரியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம அவல் என்ன தான் அரைச்சாலும் லைட்டாக குறப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாலும் ஒரு 2 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். அதோட ஆடை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இது மாதிரி ஓரங்கள் படிகிற ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு கலந்துக்கங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. 1 கப் அவல் எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. இது கரெக்டான இனிப்பு சுவையாக இருக்கும். கூடுதலாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்த அவல் முந்திரி பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கலக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கட்டி தட்டிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்திங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்ல ஈவனாக கலந்து வரும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சி அவல் நல்லா திக்கான பதத்துக்கு வருது பாருங்கள். இது மாதிரி கரண்டியால் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டு கலந்திங்கனாலே கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து இது மாதிரி 1/2 திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. மொத்தமாகவே இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. அதிகமாக நெய் தேவைப்படாது. பாகு காய்ச்ச வேண்டியதில்லை. கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நினச்ச உடனே செய்யலாம். கடைசியாக ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு கரண்டிலையும் வானல்லையும் ஒட்டாமல் நல்லா உருண்டை பதம் வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவைன்னு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பிளேட்டில் நெய் தடவை வச்சுருந்தேன். அதில் அப்படியே மாற்றிட்டு ஈவனாக சமன்படுத்திக்கங்க. இது மாதிரி கரண்டியால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு சமன்படுத்திக்கங்க. சமன்படுத்தி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதும் இதை நீங்கள் கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா ஆறி வரட்டும். இப்போ நல்லாவே ஆறி எடுத்துங்க. இது மாதிரி நல்லா ஆறின பிறகு இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நேராக கட் பண்ணிக்கங்க. அப்புறம் குறுக்கால கட் பண்ணி ஸ்கொயர்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணவும் ஈஸியாக வரும். அதிக நெய் சேர்க்காமல் பாகுபதெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை வீட்டுக்கு யாராவது திடீர் விருந்தாளி வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து பசியோடு கேட்கும்போது அவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல சூப்பராக அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. இப்போ கட் பண்ண பிறகு இது மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பிஸ்தா பொடியை கட் பண்ணி மேலே இது மாதிரி வச்சுருக்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுக்கிற ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இந்த திருவிழா காலங்களில் வீட்டுக்கு யாராவது திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்கலாம். அதிக நேரம் எடுக்காதுங்க. 10 நிமிஷத்தில்
ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சுவையான சாஃப்டான ஸ்வீட் பர்ஃபி ரெடி. இனி கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு கப் அவலுடன் பால் சேர்த்து இந்த ஸ்வீட் பர்ஃபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.